வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டு இது வந்து வெளியே போய் எடுக்கிற வீடியோவா சரி எடுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருந்தா திடீர்னு சரியான மழை. எப்போவுமே எதுக்காக ஒரு ஆட்டு வெளியே போய் எடுக்கிறேன். அன்றைக்கும் பக்காவாக மழை வேறு வந்துடுது. ஆனால் இப்போ பாருங்களேன் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் காட்டுறேன். மழை வரா மாதிரியே தெரியாது, ஆனால் மழையும் வருது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் மழையும் வருது, அப்படியே நமக்கு ஏற்ற மாதிரி வெயிலும் வருது, சேர்ந்து வருது. இப்போ இதுக்கு மேலே தான் போயிட்டு அப்படியே வெளியே எடுக்கலாம் போயிட்டு காய்ஸ். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து நின்றுச்சு. ஸோ எடுக்க போகிறோம் அப்படின்னா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே 16 ஆஃப் ஏஐ சேலஞ்ச் சீரீஸ். ஸோ இன்னைக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வீட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த 10 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக நிற்கணும்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஷாப் இருக்கோ அங்கே தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோ உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஏர்லகிபிள்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். வந்து பார்த்தீங்கன்னா 37 இருக்குது. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம வந்து இப்போது போக போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஜீரோ பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் அது ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரில. காய்ஸ் ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு நாய் தான் இருந்துச்சு, 1-2 தான் இருக்கும். இப்போ அந்த 1-2 இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 நாய்கிட்ட வந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த கேஸு அந்த நியூஸ் தான் இப்போ போயின்னு நிறையா. ஓகே பார்ப்போம் அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. யாரும் டாக் ஏட்டு யாருமே கிடையாது, ஆப்போசிட்டாக பேசணும்னா. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அதனால அவங்க வந்து அதை இது பண்ணுறாங்க. யாரும் அழிக்கலாம் சொல்ல, அதுக்காக முறையான ஒரு இது 1-2 தான் யாரும் பேசுகிறாங்க. ஏன்னா இப்போ நிறைய ஆயிடுச்சு, ரொம்ப அதிகமாக வந்ததுனால பேச வேண்டியதாக இருக்குது. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டோம், 400 மீட்டர் தான் வந்திருக்கோம். ரைட்டாக நிறைய அந்த நாய் பார்த்தேன்னா, ஸோ நாய் பார்த்தோன்னே அந்த கண்டென்ட் பேசணும்னு தோணுச்சு. வேறு எதுவும் முடியாது, வாங்க. காய்ஸ் இந்த மழை வந்தாலே ஒரே பிரச்சனை. அந்த வண்டி பின்னாடி போனால் அடுத்தே தான் சரசன்னு அடிச்சு விட்டுறாங்க, அதே கடுப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 400 மீட்டர் தான் இருக்குது. சாப்பிட்ற கடை ஏதோ வரலன்னா வேறு ஏதாவது கடை வரல, அங்கே சாப்பிட முடியாது. வேறு ஏதாவது கடை வந்துச்சுன்னா நம்ம அந்த சரௌண்டிங்கில் அந்த பக்கத்துலேயே வேறு ஏதாவது சாப்பிட்ருக்குல்ல, அங்கே தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ அது எது வேணா இருக்கலாம். ஏன்னா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த கடை, தூங்காது, எது வேணா இருக்கலாம். ரீச் ஆகிட்டோம் நினைச்சுன்னா இன்னும் 400 மீட்டர்ஸ் தான் இருக்குது. பார்ப்போம். கடையிலனா தான் சொல்லலாது, கடையிலனாலும் அதே தான். வேறு எதாவது கடை வந்தாலும் அதே தான். அதுதான் நம்ம சாப்பிட போகிறோம். ஃபைனலி 47 ரீச் ஆயிடுச்சு. பட் பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஷாப்புமே இல்லை, ஸோ சரௌண்டிங்கில் இல்லை. ஸோ அதனால அதனால நம்ம இப்போ
47 ரீச் ஆகிட்டோம். பட் அந்த சரௌண்டிங் வேறு எதுவும் சாப்பிட்றப்பல ஸோ அங்கே ட்ரை பண்ணுவோம். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு போக போகிறோம். ஸோ என்னடா விளாக் எடுத்து அப்படியே படத்துக்கு போகிறீங்க கேட்டிங்கன்னா பட்டு டைம் ஆயிடுச்சு யாராவது வந்துட்டோம். ஸோ இப்போது அந்த சரௌண்டிங் இருக்கிற ஷாப் வந்து படத்தை பிடிச்சிட்டு அப்புறமா வந்து சாப்பிடுவோம். ஸோ என்ன படம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதராசி தான் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். காய்ஸ் படம் பார்த்து முடிச்சிட்டோம். செம்மையாச்சு படம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெருவுலேயே திருப்பி வந்துட்டோம். அவங்க பக்கத்தில் இருந்தது ஒரே ஒரு கடை தான், இந்த பேக்கரி மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் இந்த கடை தான் நம்ம சாப்பிட போகிறோம். காய்ஸ் சிக்கனும் பன்னீரும் தான் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம சாப்பிடுவோம். சிக்கனும் பண்ணி தான் வாங்கிட்டோம். ரெண்டுமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.